யாரும் எதிர்பாராத வகையில் டாரிஃப்க்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த கிராஷ்லேருந்து மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் உயர்ந்தது. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம், புதுசாக பணத்தை எங்கே போடுறது, ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ சரியான போர்ட்ஃபோலியோவா, உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா? நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோமே, கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே, நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா? இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம்? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்க கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உங்க கேள்விக்கான விடையும் கிடைக்கும், உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும், உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவா ஓவர் கம் பண்ணலாம். இந்த மார்க்கெட்ல இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக நீங்க பயணிக்க வேண்டும். கேளுங்க கேள்விகளை. நிறைய ஃபேமிலிஸ்ல மென்னோட விமனோட கான்ட்ரிபியூஷன் ஃபைனான்ஷியலி அதிகம். நான் சொல்றது ஃபைனான்ஷியலாகவும் அதிகம். ஓகே, ஆனா அந்த ஃபைனான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன எம்பவர்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது தெரியல. மேபி எனக்கு தெரியாது, என்னோட வீக்னஸா இருக்கலாம். பட் ஐ எம் நாட் சீயிங் தட். இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கோடீஸ்வரி கான்வர்சேஷன்ல பெண்களாகிய நாம் எல்லா ஃபீல்டுலயுமே பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஃபினான்ஸ்னு வரும்போது ஏன் இத்தனை கேள்விகள்? நல்ல சேவர்ஸா இருக்க நம்ம ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸா இருக்கோமா? இது மாதிரி பல கொஸ்டின்ஸை பிரேக் பண்றது தான் இன்னையோட கான்வர்சேஷனோட மோட்டோ. உங்களோட பேங்கர்ஸோ இல்ல நீங்க பாக்குற ஃபின்ஃப்ளூயன்சர்ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் கொடுப்பாங்களா தெரியல. பட் நம்ம ஷாம் சார் நம்மளோட கேள்விகளுக்கு எல்லா பதிலும் கொடுக்க போறாரு. வாங்க எபிசோட்குள்ள போலாம். சார், லெட்ஸ் டாக் அபவுட் கோடீஸ்வரி. இப்போ நம்ம விமன் எடுத்துட்டோம்னா தே டன் ஹவுஸ் ஹோல்ட் பிரில்லியன்ட்லி. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஒர்க்கும் போய்க்கிறாங்க, அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கிற ஃபினான்சஸையும் ஹேண்டில் பண்றாங்க. இது எல்லாமே இருக்கு. ஆனா ஃபினான்ஸ்னு வரும்போது ஏன் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை? எஸ்பெஷலி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு எஸ்ஐபி தொடங்குறதுக்கு எவ்வளவு யோசனை. இப்போ இதே நம்மளோட கசின் பிரதர் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி எல்ஐசிலயோ சிட் ஃபண்ட்லயோ போடுறதுக்கு நம்ம தயங்குறதே கிடையாது. அவ்வளவு ஒரு இன்ஃபார்மலான இடத்துல போடுறதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா ஃபார்முலா எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சு ஒரு எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசனை, ஏன் கான்ஃபிடன்ஸ் இல்லை? இதை ஜெனரலைஸ் பண்றத சரின்னு நான் நினைக்கல. நான் பார்த்த மட்டும் சொல்றேன், women are the best savers, but women can also be very good spenders. women best investors இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரியல் எஸ்டேட் எல்லாம் பார்க்கும்போது சில டெசிஷன்ஸ்லாம் நல்லா எடுத்திருக்காங்க, பார்த்துருக்கேன். எக்விட்டின்னு வரும்போது பிரச்சனை என்னன்னாக்கா, ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு டூ இட் இன் அ வே where they want to prove that they are the best. நான் மார்க்கெட்ல வந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் நான் விமன் ட்ரேடர்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த ரூம் ஃபுல்லா மென் தான் இருப்பாங்க, இவங்க ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு இன்டிமிடேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பேர் இந்த 20-30 பேரை பீட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தே ட்ரை டூ ஹார்ட். ஸோ அதுல தப்பு நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேஷ் டெசிஷன் மேக்கிங் வந்துடும் ட்ரேடிங் பண்ணும்போது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தட் தே டோன்ட் கண்டிஷன் தெம்செல்ஸ் கரெக்ட்லி. அதுதான் ஒன்று. ரெண்டாவது, அவங்க ப்ரையாரிட்டியில் எக்விட்டி இன்வெஸ்டிங் ரொம்ப லோ, ரைட்? மற்ற விஷயங்கள் ரொம்ப ஹை. ஸோ ஐ திங்க் ஜுவல்லரி ஷாப்பிங்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு எக்விட்டி இன்வெஸ்டிங்ல வரதில்லை. நீ சிட்டை பற்றி சொன்னேன், இந்த ஜுவல்லரி சீட்ல தான் விமன் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. பார்த்து மட்டும் சொல்றேன், உங்க ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்களே ஜுவல் சீட் போடுறீங்க சேலரி வாங்கிட்டு. எனக்கு அது ஷாக்கிங்கா இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் நான் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இதுதான் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ஜுவல்லரி சீட்டு போடும்போது நீங்க வட்டி இல்லாத கடன் கொடுக்குறீங்க நகை கடைக்காரருக்கு. இது தேவையான்னு கேட்கறேன். ஒருவேளை அவர் காணாம போயிட்டாரா? நிறைய பேர் போயிருக்காங்க. பை தி வே, அந்த கடை காணாம போயிடுச்சுன்னா அவங்க காசு திரும்பி வராது. இந்த ஒரு ரிஸ்க் இருக்குன்றது கூட யாருமே யோசிக்கிறது இல்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் நகை கடைக்காரருக்கு கடன் வாங்கணும்னா அவர் போய் பேங்க்ல வட்டிக்கு வாங்கட்டும், எதுக்கு உங்கள்கிட்ட வாங்கணும்? உங்களோட அவர் வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும். அது என்னன்னா நகையை விற்கணும், அதுக்கு உண்டான செய்கூலி சேதாரம் மார்ஜின் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். உங்க காசையே வச்சுக்கிட்டு மூலப்பொருளை வாங்கி அது திருப்பி உங்களுக்கே விற்கிறதுக்கு, அதுவும் வட்டி இல்லாத ஒரு கோல்டை வாங்கி அதை வந்து நகையா மாத்தி மறுபடியும் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு விற்கிறதுக்கு நீங்க வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமாங்கிற கேள்வியை யாருமே எடுக்கிறது இல்லை, அது கேட்கறது இல்லை. நீ கேட்க ஆரம்பிச்சா விமன் வந்து அந்த சிட்ல வந்து சுதாரிச்சுப்பாங்க. எக்விட்டியை பொறுத்த மட்டும் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய அந்த நுட்பங்கள் வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்கவே நிறைய விமன் முயற்சிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது கெப்பபிலிட்டி இஷ்யூ இல்லை, அதை நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா இதுல ஜெண்டர் இஷ்யூ எல்லாம் கிடையாது, யார் வேணா எதை வேணா கத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு ஆர்வம்ங்கிறது ஒரு இன்க்ளினேஷன். நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா, இப்போ நான் போய் குக்கிங் கத்துக்கணும்னா எனக்கு இன்க்ளினேஷன் தான் நான் அதை கத்துக்க முடியும். ஓகே, அல்லது சூயிங் கத்துக்கணும்னா இன்க்ளினேஷன் தான் கத்துக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ளினேஷன் தான் ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் விமன் ஏன் வந்து அதுல வந்து ரொம்ப நாட்டம் அதிகம் காட்டுறது இல்லைன்னா இன்க்ளினேஷன் தான் காரணம். அண்ட் லக்கிலி அவங்களுக்கு வந்து கோல்ட்ல வந்து ஒரு 8-9% ரிட்டர்ன் பண்றாங்க. எப்படி நான் சொல்றேன், சப்போஸ் நீங்க வந்து வெறும் கோல்ட் பிரைஸ்ல ரிட்டர்ன் 12-13% இருக்குன்னு வச்சுப்போம், இப்ப இருக்கிற மாதிரி லாங் டேர்ம். நீங்க அதுல 1/3 செய்கூலி சேதாரம் கொடுத்தா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு 8-9% ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ ஜுவல்லரியில அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ரீசனபிள் காம்பவுண்டிங் அவங்க ஃபீல் பண்றாங்க. இட்ஸ் நாட் அ பேட் திங் ஆக்சுவலி. பட் அதே மேன் அளவு இன்னைக்கு சேலரி வாங்கக்கூடிய விமன் இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் விமன் ஆர் பெய்ட் லெஸ் இன் ஜாப்ஸ் வேர் தே ஆர் ஈக்குவல் டு மென் ஆர் டூயிங் பெட்டர் ஜாப் தன் மென். அந்த காலம் போயிடுச்சு இல்ல. ஸோ வென் யூ ஆர் கெட்டிங் த சேம் எக்கனாமிக் வேல்யூ ஃபார் யுவர் ஒர்க், you should be able to get better economic value for your savings. அப்ப நீங்க இந்த ஒரு பட்சமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு மீடியாக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் ஏன் எடுக்கிறீங்கன்றதான். ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கு கோல்டு, எத்தனையோ வருஷம் நல்லா இல்லாம இருந்திருக்கு. அந்த பீரியட்ல எல்லாம் நீங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்ல. இப்போ ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும், ஒரு அசெட் அலோகேஷனை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கிறத அவங்க உணர்றது இல்லை. அப்புறம் இன்னொன்று, இந்த ஃபைனான்சியல் அசெட்ஸை விமன் விரும்பினாங்கனாக்கா இந்த அவசரத்துக்கு இவங்களோட கோல்ட் ஜுவல்லரியை திருப்பி கொண்டு போய் கோல்டு ஃபைனான்ஸ்ல கொண்டு போய் வச்சு பணம் வாங்குறது, பேங்க்ல கொண்டு போய் கோல்டு லோன் வாங்குறது நடக்காது. சப்போஸ் நீங்க ஒரு பக்கம் ஒரு ஃபைனான்சியல் அசெட்டை கிரியேட் பண்றீங்க, இன்னொரு பக்கம் நீங்க யூஸ்வலா பண்ணக்கூடிய ஜுவல்லரி இதெல்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தேவை வருது, உங்களுக்கு வீடு வாங்கணும், ஒரு ஷார்ட் ஃபால் வருது, கல்யாணம் பண்ணணும், அதுல ஒரு ஷார்ட் ஃபால் வருது, ஏதோ ஒன்று வருது, ஹெல்த் ரீசன் யாருக்கோ. இப்போ ஃபைனான்சியல் அசெட் இருந்ததுனாக்கா நீங்க அதை யூஸ் பண்ண முடியும், அதை வித்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம், அல்லது வேற ஏதாவது அதை வச்சு நீங்க எதாவது பண்ண முடியும். டெபாசிட் இருந்தால் அதுக்கு அகைன்ஸ்ட் தட் நீங்க லோன் வாங்கி. இதெல்லாம் இல்லாதனால தான் நீங்க வந்து உடனே கொண்டு போய் இந்த ஜுவல்லரியை கொண்டு போய் ரிச் பண்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஜுவல்லரியை ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் அன்என்கம்பர்டா வைக்கணும். அது வந்து அதுக்கு அகைன்ஸ்டா எந்த கடனும் இருக்கக்கூடாது. பணம் வேணும்னா அதுக்கு தனியா நீங்க வந்து ஒரு ஃபைனான்சியல் அசெட்டை கிரியேட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க 1க்கு 2 சொத்து சேர்ப்பீங்க. இப்ப நீங்க ஒரு சொத்தை மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அந்த சொத்து வந்து உங்களுக்கு அடகுல போயிடுது அவசரத்துக்கு. அப்ப நீங்க அது வந்து போய் பிளெட்ஜ் ஆகும்போது உங்களுக்கு சொத்தே இல்லை, ஜீரோவுக்கு போயிடுறீங்க. கரெக்டா இல்லையா? அது திருப்பி நீங்க சம்பாதிச்சு கட்டி தான் திருப்பி எடுக்க போறீங்க. அது 2வது வாட்டி வாங்குறதுக்கு சமம். செகண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் த சேம் அசெட். அது உங்களுக்கு தோன்றதே கிடையாது. ஸோ ஃபைனான்சியல் இன்வெஸ்டிங் ஏன் விமனுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு நான் சொன்ன லாஜிக் நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஒரு பக்கம் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்றீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்னொரு பக்கம் ஃபைனான்சியல் அசெட் நீங்க பில்ட் பண்ணீங்கன்னாக்கா அது மியூச்சுவல் ஃபண்டாவோ, பிக்ஸட் டெபாசிட் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பிளஸ் டெட் ஃபண்ட் எல்லாம் சேர்ந்தாலும் என்னைக்கு அவசரம் வருதோ நீங்க ஃபைனான்சியல் அசெட் வச்சு மேனேஜ் பண்ணுவீங்க. அப்ப இதை போய் நீங்க பிளெட்ஜ் பண்ண மாட்டீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த ஃபைனான்சியல் அசெட் குறையும், மறுபடியும் நீங்க ஃபைனான்சியல் அசெட்டை பில்ட் பண்ணீங்க. ஒர்ஸ்ட் கேஸ் ஒருவேளை நீங்க வந்து ஒரு இன்னும் ஆர்கனைஸ்டா இருந்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் அசெட்டை கூட நீங்க டச் பண்ணாம அவசரத்துக்குன்னு ஒரு கண்டிஜென்சி பணத்தை சேமிச்சு வச்சு அதை மட்டும் நீங்க செலவு பண்ணுவீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம்ல ஒரே ஒரு சொத்து வகை ஜுவல்லரி வாங்குறவங்கள்ட்ட பல தருணங்கள்ல அந்த ஜுவல்லரி வந்து கடனாக மாறும்போது அவங்க மறுபடியும் சம்பாதிச்சுதான் அதை 2வது வாட்டி மீட்டு எடுக்கிறாங்க. ஸோ ஒரே சொத்துக்கு நீங்க 2 வாட்டி செலவு பண்றீங்க. என்ன பொறுத்த பண்ணி காம்பவுண்டிங் இருந்ததுனாக்கா ஃபைனான்சியல் அசெட்ஸ் வந்து இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடும். பட் அதை நிறைய பேர் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறதான் பிரச்சனை. இப்போ நான் சொன்னது கூட ஒருவேளை எத்தனை பேருக்கு புரியும்ன்றது தெரியல. தம்பி உங்கள்கிட்ட வந்து அவங்க திருப்பி பேசணும். ஸோ அந்த லிங்க்ல வந்து அவங்க கனெக்ட் பண்ணிட்டு வந்து பேசுறோம். ஓகே, பட் பாயிண்ட் இஸ் இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாக்கா
டெஃபினட்டா வந்து ரிஸ்க் பெட்டரா மேனேஜ் பண்ணுவாங்க பீப்புள். ரிஸ்க் பெட்டரா மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சொத்து வகையிலே கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். சார், அப்ப நீங்க சொல்றத பார்த்தா பீயிங் ஃபினான்ஷியலி எம்பவர்டும் ரெஸ்பான்சிபிளும் டிஃபரெண்ட்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விமன் ஆர் ஃபைனான்சியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபேமிலி. அதுல சந்தேகமே கிடையாது. நிறைய ஃபேமிலிஸ்ல விமனோட கான்ட்ரிபியூஷன் வந்து சிக்னிஃபிகண்ட். சொல்ல போனா நிறைய ஃபேமிலிஸ்ல மென்னோட விமனோட கான்ட்ரிபியூஷன் ஃபைனான்சியலி அதிகம். நான் சொல்றது ஃபைனான்சியலாவும் அதிகம். ஓகே, ஆனா அந்த ஃபைனான்சியல் கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன எம்பவர்மெண்ட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அது தெரியல. மேபி எனக்கு தெரியாது, என்னோட வீக்னஸா இருக்கலாம். பட் ஐ எம் நாட் சீயிங் தட். ஏன்னா நீங்க வந்து சம்பாதிச்ச பணத்தை உங்களால வந்து டச் பண்ணாம தனியா வைக்க முடியல. ஃபர்ஸ்ட் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நீங்க சம்பாதிச்சு நீங்க சேமிச்ச பணத்தை தான் டச் பண்றீங்க. அது காணாம போயிடுது. மறுபடியும் அதை வந்து நீங்க உருவாக்குறதுக்கு டபுள் வேலை பண்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு விமன் எடுத்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிற அளவுக்கு நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் ஃபேர். அது ஃபேமிலிக்கும் நல்லது இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன். இது நான் ஏதோ ஒரு ஜெண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் சொல்ல. இப்போ ஒருத்தர் வந்து இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு பொதுவா நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோங்கிறது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆக்சுவலா நான் சொல்றது. இன்னும் அவங்க வந்து ஃபைனான்சியலி எம்பவர்டா நடந்துக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபைனான்சியலி எம்பவர்டா இருந்தாக்க அவங்க எடுத்துக்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அவங்க ஒரு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்கும், பெட்டர் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி கிடைக்கும், பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கும். இது எதுவுமே அனுபவிக்காம ஏதோ ஒரு சின்ன ஒரு வட்டத்துல இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து விமன் அண்ட் ஃபைனான்ஸ் ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, 99% ஆஃப் த பீப்புள் மற்றவங்க சொல்றத கேள்வி கேட்காம வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு என்ஜிஓல போய் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 விமன் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பேக் சூ பண்ணி அதை வந்து விற்கிறாங்க. 9 பேர்கிட்ட கடன் இருக்கு, ஒருத்திக்கிட்ட தான் கடன் இல்லை. அந்த ஒருத்தி சொல்ற கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த 9 பேரும் சொல்றாங்க. அது எப்படி வாங்காம இருக்க முடியும்? அவங்க கொடுக்குறாங்க, நான் வாங்கணும். வீடு தேடி வந்து கடன் கொடுக்குறானா, அதனால அந்த கடனை ஏதோ சம்பளம் மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. ரைட்? நான் கேட்டேன், நீ உங்க வீடு யார் வருமானத்துல நடக்குதுன்னு கேட்டேன். இவங்கெல்லாம் 15,000-20,000 சம்பாதிக்கக்கூடியவர்கள். தேர் நாட் அப்படியே பெருசா பணம் சம்பாதிக்கும் அந்த மாதிரி ஆட்கள். அந்த 10 பேரும் சொல்றாங்க, சார் என்னுடைய வருமானத்துல தான் என் குடும்பம் நடக்குது அப்படின்னு. சரி, இப்ப இந்த கடனை நீங்க யாருக்காக வாங்குறீங்க? இல்ல எங்க குடும்பத்தோட பெருமைக்காக வாங்குறேன் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு மாதிரி ஏதோ. அதுக்கப்புறம் யார் இதை அடைக்கிறாங்க? உங்க குடும்பம் அடைக்குதான்னு கேட்டேன். இல்ல நானே தான் அடைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அதர் பர்சன் என்ன கான்ட்ரிபியூட் பண்றாரு குடும்பத்துல? இல்ல அவரு அவ்வளவு பண்ண மாட்டாரு. 10 on 10 saying the same thing. யாராவது ஒருத்தராவது மாத்தி பேசுவாங்கன்னு பாக்குறேன். நோ. ஸோ நான் அப்ப சொன்னேன், நீங்க வந்து ஏன் வந்து லோன் இல்லாம இருக்க முடியுமான்னு. அது எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து சொசைட்டியை எப்படி அடிக்ட் பண்றோம். ஒரு பக்கம் விமன் ஏர்ன் பண்றா, ஜுவல்லரி வாங்குறா, அதை கொண்டு போய் கொடுத்து கடன் வாங்குறா, அந்த கடனை எடுத்து குடும்பத்துக்கு கொடுக்குறா, குடும்பம் திருப்பி ஒன்றும் பண்றது இல்லை, திருப்பி இவளே வேலை பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்றா ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ இட்ஸ் லைக் சேவிங் 2 times டு கெட் த சேம் ஒன் அசெட். 2 வாட்டி நீங்க சேமிக்கிறீங்க ஒரே ஒரு சொத்தை அனுபவிக்கிறதுக்கு. எவ்வளவு பெரிய ஒரு அவலம் இது. இப்போ என்ன மாதிரி இன்வெஸ்டர் ஒரு வாட்டி சேமிச்ச பணத்தை 10 வருஷம் தொடாம இருக்கும்போது அந்த பணம் என்ன ஆகுதுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 1, 2 ஆகி 4 ஆகுது. புரிஞ்சுக்கிங்க, 5 வருஷத்துக்கு ஒரு பணம் டபுள் ஆகுதுனாக்கா 1 ரூபாய் 2 ரூபாய் ஆகி 4 ரூபாய் ஆகுது 10 வருஷத்துல. இந்த லேடிக்கு என்ன ஆகுதுனாக்கா இந்த 1 ரூபாய் கடனாக மாறி 0க்கு போய் திருப்பி சம்பாதிச்சு அந்த 1 ரூபாயை திருப்பி கொண்டு வரா 10 வருஷத்துல. புரிஞ்சுக்கங்க, அதுவே பெரிய விஷயம். திருப்பி 2வது ஒரு கடனை வாங்கினாங்கன்னா மறுபடியும் 0க்கு போயிடுது. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சேட் திங். அதே சம்பாதியத்தை வச்சுட்டு இவங்க காம்பவுண்டிங் பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள், இப்ப நீ கோடீஸ்வரில் பண்ற விஷயத்த அவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோயே, என்ன பொறுத்தவரை அவங்க 4 மடங்கு பணம் இருக்கும் 10 வருஷத்துல. வேற இவங்க எல்லாம் நான் பார்த்த பெண்கள் எல்லாமே 10 வருஷம் வேலை பண்ணுவாங்க, ஒரு நாள் விடாம வேலை பண்ணுவாங்க, பசங்களை படிக்க வச்சவங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, வீட்டை ரன் பண்ணியிருக்காங்க. ஆனா கையில ஒண்ணு.
அப்போ அந்த ப்ரொடக்டிவிட்டி தமிழ்நாட்டில் 44% விமன் ஆர் இந்த ஒர்க் ஃபோர்ஸ், பெருமைப்பட வேண்டிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். ஆனால் இந்த 44%ல எத்தனை பேர் நான் சொல்ற ஸ்டீரியோ டைப்புக்குள்ள இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருமைப்பட முடியாது, வருத்தப்படும். இதை நீங்க வந்து எப்படி மாத்துறதுங்கிறதா இன்னைக்கு சோஷியல் சேலஞ்ச். இதை எப்படி மாற்ற முடியும்? இவங்களை எப்படி வந்து ₹1 எப்படி ₹4 ஆகும் 10 வருஷத்துல? இப்போ ₹1 இருந்தாலே பெரிய விஷயம் 10 வருஷத்துல. எப்படி அந்த ₹1 ₹4 ஆக்குறதுங்கிறதா இன்னைக்கு கொஸ்டின். அதுதான் காம்பவுண்டிங். ஓகே, நீ வந்து ஒரு சொத்தை கிரியேட் பண்ணிட்டு அதில் கடன் வாங்கினா காம்பவுண்டிங் நடக்காது. கடன் வாங்காமல் அந்த சொத்து வளரணும் மதிப்பில். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பண்ண ட்ரை பண்ற விஷயம். பட் இது எத்தனை பேர் புரிஞ்சுக்க போறாங்க, எவ்வளவு பேர் வர போறாங்கன்றதெல்லாம் இட் இஸ் ஓப்பன், தெரியல. பட் இது நடந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், விமன் அவங்களே வந்து ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க, அவங்க எம்பவர் ஆக வேண்டியது ரொம்பவே முக்கியம்னு நம்ம கிளியரா பேசியிருக்கோம். ஆனா சில விமன், நான் எல்லாரையும் குறிப்பிடல, பட் நம்ம பேசினதுலயே 140 பேராவது வந்து எப்படி சொல்றாங்கன்னா என் ஹஸ்பண்ட் எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வேலிட் ரீசனா இல்ல ஒரு கன்வீனியன்ட் எக்ஸ்கியூஸா? ரெண்டும் இல்ல, இது வந்து லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். ஏன்னாக்கா இப்போ ஒரு பர்சனுடைய ஏர்னிங்ஸ்க்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்கல்ல, மாசம் மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு இல்லை, டு த ஃபேமிலி கான்ட்ரிபியூட் பண்ற. இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறவங்க அதுல சேவ் பண்றதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும். எவ்வளவு சேவ் பண்ணணும், அந்த சேவிங்ஸை எங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அது தொட்டுட்டா அது அங்க இருக்காது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காணாம போயிருச்சுன்னா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கும் அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து சேவ் பண்ணதுக்கும் கிடைக்க வேண்டிய பயன்கள், நெடுங்கால பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அது யூ வில் பி டினைட், ரைட்? அப்ப அதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறதா நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க அதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம, ரைட், அது எல்லாம் இன்னொருத்தர் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது வந்து ஒரு அவுட் சோர்சிங் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஐடியா இல்லைங்க. ஒருவேளை உங்களை விட அவருக்கு நல்ல டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருந்தா கூட அப்போ நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை நீங்க யூஸ் பண்ணணும். இதுல இன்னொரு படி மேல நிறைய பேருடைய ஃபைனான்சியல் கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாவே இருக்காது. யூ நோ வாட் ஐ அம் சேயிங். இப்போ நாளைக்கு உங்க பேர்ல இல்லாத ஒரு பணத்து மேல உங்களுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கும்? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஃபைனான்சியல் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்ல வருது. அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் சேவ் பண்றாரு, அவர் ஃபேமிலி கான்ட்ரிபியூட் பண்றாரு. நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சேவ் பண்றீங்க, நீங்க ஃபேமிலி கான்ட்ரிபியூட் பண்றீங்க. அவர் சேவிங்ஸை அவர் காம்பவுண்ட் பண்றாரு, வளர்க்குறாரு முதலீடு செஞ்சு. நீங்க உங்க சேவிங்ஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்றீங்க. 2 பேரும் நல்லா இருக்கீங்க. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா இருக்குமா இருக்காதா? ரைட்? டெஃபினெட்லி. இப்போ இது ரெண்டும் ஒரு ஹெல்தி காம்படிஷனாவே இருக்கட்டும், என்ன தப்பு இருக்கு? நத்திங் ராங். ஸோ அவரும் க்ரோ பண்றாரு, நீங்களும் க்ரோ பண்றீங்க. 2 பேரோட பணத்தை என்னைக்குன்னா நீங்க சேர்த்து கம்பைன் பண்ணி என்ன வேணா செய்யலாம். ஹாலிடே போகலாம், வீடு வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அதை கம்பைன் பண்றதுங்கிறது கரெக்டா ஒரு தேவை, ஒரு அத்தியாவசியம், ஒரு பர்பஸ் அப்படி வரும்போது நடக்கும். பசங்களை படிக்க வைக்கிறது, மேரேஜ் இப்படி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிறது தான் இன்றைய காலச்சூழலுக்கு சரி. முன்னாடி என்ன நடந்ததெல்லாம் போகணும். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டில இப்படி இருந்தாதான் பெட்டர்ங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப இப்படி பண்ணாம நீங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே அவர் தான் பாத்துக்கிறாருனாக்கா அது வந்து ஹெல்தி கிடையாது. சில நேரங்கள்ல சில சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்பவே எம்பாரசிங்கா கூட நம்ம பார்க்குறோம். சிம்பிளா சொல்றேன், ஒருத்தர் இறந்துறாரு, அவருடைய பாஸ்வேர்ட்ஸ், ஃபோன் பாஸ்வேர்டு கூட யாருக்கும் தெரியாதுங்க, ரைட்? அப்ப நீங்க என்ன பண்ணணும், எப்படி ஓபன் பண்ணுவீங்க? ஃபோனுக்குள்ள எல்லா பாஸ்வேர்டு இருக்கு. ஹவ் வில் யூ கோயிங்? இந்த லெவலுக்கு வந்து இந்த டெலிகேஷன் நடக்குது, ரைட்? அதுக்கப்புறம் தான் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன், வெரி ஸ்மார்ட் விமன், தி கம் அண்ட் டெல், அவர் போன அப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு எனக்கு தெரியும். என்னங்க இது, இப்படியா பண்றது? அவர் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கலாம். நான் சொல்றது ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் இருக்கிற ஃபேமிலியிலே, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் வேர் தேர் இஸ் எனிதிங் ராங், பட் திஸ் இஸ் ராங்கிறேன். அவர் எங்க என்ன வச்சிருக்காருங்கிறது அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியுங்க, வேற யாருக்குமே தெரியாது அந்த ஃபேமிலியில, ரைட்? இதுல சில நேரங்கள்ல அவங்க கடன் வாங்கியிருந்தா அது கூட இவங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபைனான்சியஸை நடத்துறது ஒரு ஒர்க்கிங் உமனுக்கு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். when you are contributing you take responsibility. நான் வந்து நீங்க வந்து உங்க ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை நான். பட் when you take responsibility, you
ஆர் பெட்டர் எக்யூப் டு ஹேண்டில். நீங்க அந்த சுச்சுவேஷன்ஸ் எதையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சேட் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஈவெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய் தொடர்ந்து ஒரு போனை முதல்ல திறந்து, அதுக்கப்புறம் அவருடைய டிமேட் அக்கௌண்ட் திறந்து, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் திறந்து, ஒன்னொன்னா திறந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இது என்ன ட்ரெஷரண்டா? இட்ஸ் நாட் டு பி டெல்ட் திஸ் வே. பட் சேட்லி இன்னைக்கும் நிறைய அக்காம்ப்ளிஷ் ஃபேமிலிஸ் இப்படிதான் ரன் ஆகுது. ரெண்டு பேர் ஏர்ன் பண்ற ஃபேமிலிஸ். இது மாறணும் டெஃபினட்டா. இப்போ உங்க ஜென்ரேஷன்ல இது மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இதை பண்ணிருக்கிறவங்களும் மாறணும்னு நான் நினைக்கிறேன். அது மாறுமான்னு எனக்கு தெரியாது. பட் சப்போஸ் யூ ஆர் இன் யுவர் 20s and you are going to start a family, I think your generation should have this boundaries nicely defined, and yet you should learn to work and collaborate together in the family. Okay, there should be a different structure நான் ஃபீல் பண்றேன். அதுதான் ஹெல்த்தி. அது வந்து ஃபேமிலியோடைய ஓவரால் ஃபைனான்சியல் growth, நீங்க என்ன சாதிக்கிறீங்க அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இது கெடுதலே கிடையாது, நல்லது பேசிக்கா. பட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற சிச்சுவேஷன் இருக்கு. அது வந்து இன் பேட் மொமெண்ட்ஸ் ரொம்பவே பாக்குறதுக்கு வந்து இட்ஸ் நாட் குட். அண்ட் நிறையவே இப்போ கோவிட்ல எல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்தது. அது எதுவுமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கல. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வந்தது. சார், இந்த வீடியோ பார்க்க ஒர்க்கிங் விமனும் இருப்பாங்க, வீட்டை மேனேஜ் பண்ற ஹோம் மேக்கர்ஸும் இருப்பாங்க. லெட்ஸே அவங்க ஒரு 5,000 அதுல இருந்து அவங்களோட சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் செக்லிஸ்ட் மாதிரி நீங்க கொடுங்க. பிளஸ் கோல்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஆர் கோல்டுல வந்து நம்ம பணம் போடணுங்கிறது இந்தியன் ஃபேமிலிக்கும் சரி விமனுக்கும் சரி இன்னேட்டா உள்ள ஒரு விஷயம். ஸோ நம்ம அதை குறையும் சொல்லலை. பட் என்ன அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இப்போ அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வராங்க, மந்த்லி அதுல கோல்டுக்காகவே போட்டுட்டு வராங்க. அதை அவங்க எடுத்து கோல்டு ஃபியூச்சர்ல வாங்கிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க ஒரு சிட் ஃபண்ட்ல போடுறதுக்கு. இதை அவங்க எப்படி இன்னும் வடிவமைச்சுக்கலாம், பெட்டரா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க சேவிங்ஸ் வந்து கோல்டுக்கு பர்பஸ் பண்றதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறேன். சரி, கோல்டு பையிங் வந்து எப்பவுமே லோ பிரைஸ்ல இருக்கும்போது பண்ணணும். இப்ப இன்னைக்கு இருக்கிற விலையில என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு வாங்குறதுல லாஜிக் இல்லை. பட் எப்பவுமே கோல்டு விலை ஏறிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து 2012 ஒரு பீக் போச்சு, அங்கேருந்து நல்லாவே விழுந்தது கோல்டு. நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க. ஒன் வே போகக்கூடிய அசெட்டே கிடையாது கோல்டு. நான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூட பிகினிங்லயே சொன்னேன், நாளைக்கு யூஎஸ் சைனாவும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டா கோல்டு கீழே போயிடும். யூஎஸ் சைனாவும் ஒப்பந்தம் ஏற்படுத்தாம அப்படியே இருப்பாங்களா? இது என்ன, இஸ் இட் பாசிபிள்? ரெண்டு பேருக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கு, ரைட்? அப்ப இந்த ரைஸ் வந்து ஆக்சுவலா ஒரு டெம்பரரி ரைஸ்னு வச்சுக்கலாம். இதுல ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி ரிவர்ஸ் ஆகும் நமக்கு தெரியாது. கோவிட் வந்தப்போ கோல்டு மேல போச்சு, அப்புறம் கோல்டு ஏன் கீழே போச்சு? யாராவது ஆன்சர் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் பயங்கரமா மேல போச்சு, கோல்டு பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அதுக்கப்புறம் இப்பதான் மேல போயிருக்கு லாஸ்ட் ஒரு 6 monthsல. கரெக்டா? அப்ப அந்த இடைப்பட்ட 3 வருஷத்துல நீங்க சப்போஸ் நீங்க கோவிட் வந்தோடனே போய் கடையில போய் கோல்டு வாங்கினீங்கன்னா லாஸ்ட்ல தானே எழுந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கோல்டு நீங்க வாங்குறது எப்பவுமே அது சாதகமான ஒரு விலையில இருக்கும்போது வாங்கினா நல்லது. அதுக்கப்புறம் நீங்க அதை அப்படியே விட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது, ரைட்? அப்ப அந்த மற்ற நேரத்துல என்ன பண்றதுங்கிற கேள்விதான். மோஸ்ட் பீப்புள் கோல்டு பிரைஸ் மேல இருக்கும்போது தான் அவங்களுக்கு கை நம்மங்கிறது, ரைட்? தே டோன்ட் வாண்ட் டு லீவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல நீங்க வந்து ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல காம்பவுண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவாங்க. பணத்தை வளர்த்துக்கிட்டே இருங்க. கோல்டு இறங்கும் போது கொஞ்சம் பணத்தை இதுல இருந்து எடுத்து அதுல போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. இப்ப இன்னைக்கு போய் வாங்கணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட SGB இருந்தா நான் இன்னைக்கு விற்பேன், ரைட்? 1 இயருக்கு மேல நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்னா SGBல இன்னைக்கு 12.5% தான் டாக்ஸ். தாராளமா இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு அந்த பணத்தை எடுத்து சேஃபா வச்சுக்கலாம். வேற ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல பணத்தை வளர்த்துட்டு திருப்பி என்னைக்கு கோல்டு கீழே வருதோ அன்னைக்கு நான் மறுபடியும் கோல்டு வாங்க ரெடியா இருக்கேன். மேல இருக்கும்போது வாங்குறதுங்கிறது லாஜிக்கே கிடையாது. கோல்டு பிரைஸ் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லைன்னா ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கணும். அது நீங்க பேங்க் FDல போடுறீங்களா, RDல போடுறீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்களா? நான் சொன்னது எல்லாமே ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். பேங்க் FDயை விட RDயை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க பணம் வளர்ந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு கோல்டு பிரைஸ் ஒரு அட்ராக்டிவ் பிளேஸ்க்கு வருதோ அதுக்குள்ள உங்க பணம் வளர்ந்துருச்சுனாக்கா இந்த பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து நீங்க கோல்டு வாங்கலாம். அப்போ நீங்க கோல்டுக்கு அதிக விலை கொடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு மோர் கோல்டு கிடைக்கும். உங்களுடைய சேவிங்ஸ் ஆக்சுவலா அந்த கோல்டுக்குள்ள போனது கம்மி. சப்போஸ் நீங்க வந்து ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்க. சப்போஸ் நீங்க 2018 இருந்து 23 வரைக்கும் தொடர்ந்து நீங்க ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. உங்க பணம் டெஃபினட்டா டபுள் ஆயிருக்கும், ரைட்? அந்த பணத்தை எடுத்து நீங்க கோல்டு வாங்குறீங்க 2023ல, விலை கீழே தான் இருந்தது.
மேலே இல்லை. ரைட். ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்க சேமிப்பு ₹1 ₹2 ஆயிடுச்சு. அதுல ₹1 எடுத்து நீங்க கோல்டு வாங்கினா கூட பாக்கி ₹1 உங்கள்கிட்ட இருக்கு. வேற 2020 உச்சத்துல நீங்க போய் கோல்டு வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட ₹1 ஒருத்த கோல்டு தான் இருக்கும் அன்னைக்கு. இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, பணத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, எப்பெல்லாம் கோல்டு உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துக்கு வருதோ இதுலேருந்து எடுத்து அதில் போடலாம். இந்த ஃபைனான்சியல் அசெட்டே இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்க கோல்டில் மட்டும்தான் போடணும்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தப்பான நேரத்தில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. லைக் நவ் நான் கோல்டுக்கு விரோதி இல்லை. நான் ரொம்ப நாளாக கோல்டு வந்து ஒரு அசெட் அலோகேஷன்ல ஒரு பகுதியாக வச்சுக்கிங்கன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா சாமர்த்தியமா பண்ணுங்கன்ற உங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு. அதை வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாம சும்மா பிளைண்டா பண்ணாதீங்கன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு 20s இருக்கவங்க கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன் ஹை ரேட்ல கோல்டு வாங்குற? அந்த நேரத்துல நீ டெட்டோ ஈக்விட்டியோ வாங்கலாம். இப்ப இன்னைக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல டெட்ல இன்வெஸ்ட் பண்ணா 7-8% கிடைக்கும் மினிமம் per annum. ஸோ 3 வருஷம்னா உனக்கு வந்து 24% கிடைக்கும். இங்க இருந்து எனக்கு கோல்ட்ல 24% கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்ல. ரைட். சப்போஸ் 3 வருஷத்துல உங்களுக்கு ₹100 ₹125 ஆச்சுனாக்கா, கோல்டு இன்னைக்கு ₹100 இருக்கிறது மேபி ஒரு 80 85 90 வந்ததுனாக்கா நீங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா ₹25 நீங்க கோல்டு வாங்கிக்கலாம்ல. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் மை பாயிண்ட்? நீங்க ஏர்ன் பண்ண பணத்துக்கு அது ஃப்ரீயா கிடைக்கும் உங்களுக்கு. வேற நீங்க இன்னைக்கு போய் கோல்ட நேரா போய் கண்மூடித்தனமா கோல்டு ETF வாங்கினீங்கன்னாக்கா யூ ஆர் கோயிங் டு பை அட் ஹையர் பிரைஸ். எப்பவுமே எந்த சொத்து வகையுமே நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு மதிப்புல வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கண்மூடித்தனமா ஒரே ஒரு சொத்து வகை வாங்குவேன்னு சொல்றவங்க அந்த சாதகமான நிலையில் வாங்கும் பழக்கத்தை தவற விடுவார்கள். அது உருவாக்கிக்க மாட்டாங்க. அது உருவாக்கிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். சோ அப்ப இந்த காலத்துல விமன் வந்து ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைக்கும் போது எஸ் பண்ண முடியும். ஈக்விட்டில அவங்க காம்பவுண்ட் பண்ணிட்டு டெட் எல்லாத்தையும் போடலாம். எஸ். அண்ட் அவங்களோட மேரேஜ் பர்பஸ் அவங்க அதிலேயே பில் பண்ணிக்கலாம். சோ ஈவன் தே கேன் பை ஜுவல்லரி from the money that they have compounded in the MF. எஸ். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஹை ரேட்ல நீங்க கோல்டு வாங்குனீங்கன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற பிரைஸ்ல நீங்க கோல்டு வாங்கினா இன்னைக்கு கோல்டு பிரைஸ்ல நீங்க வேஸ்டேஜ் மேக்கிங் கொடுக்குறீங்க. ஒரு 20% கீழே உள்ள பிரைஸ்ல நீங்க கோல்டு வாங்கினீங்கன்னாக்கா உங்க வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிடும். You will get more gold for the rupee you spend. So compounding ஒரு பக்கம் பண்ணி நீங்க பணத்தை கொஞ்சம் பெட்டர் வேல்யூ பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் லோவர் பிரைஸ் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா நீங்க சேவ் பண்ணக்கூடிய பணத்தை நீங்க கணக்கே பண்றது இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ யூ வில் பி a very very efficient saver, investor and also consumer. ஏன்னா கோல்டுங்கிறது என்ன பொறுத்தவரை நுகர்வு. ஆனா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்கு. அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணலாம். அதை மட்டும் பண்றவங்க அதை ஸ்மார்ட்டா பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் ஃபைனான்சியல் அசெட்டையும் இதையும் நீங்க சரியான ஒரு பிளெண்ட் கொண்டு வாங்கன்ற. Sir, final question to close the session. One golden rule. பணம் இருக்கு, பணம் இல்ல, சின்னதா ஸ்டார்ட் பண்றேன், இந்த மாதிரி ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு one golden rule to become a கோடீஸ்வரி or to reach their first crore-னா நீங்க என்ன சொல்வீங்க இந்த டைம்ல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய காம்பவுண்டிங்க பிசிக்கல் அசெட்ஸ் கொடுக்காது. அதுவும் இந்தியாவில் பிசிக்கல் அசெட்ஸ் எல்லாமே இன்னைக்கு பபுள்ல இருக்கு. லேண்ட் பபுள் இருக்கு, ரைட்? கோல்டும் ப்ராபபிளி பபுள் இருக்கு. ஸோ ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஒரு பபுள் இருக்கும்போது ஒரு சேஃப் ஃபைனான்சியல் அசெட் ஒன்று கிடைக்கும். அதுக்காக நீங்க ஈக்விட்டியில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா நான் சொல்லல, டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈக்விட்டி உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வரும்போது ஈக்விட்டிக்கு மாறுங்க. உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியும்ன்றது தெளிவா புரிஞ்சுக்கிங்க. நீங்க ₹100 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ₹25 உங்களால சேவ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த ₹25 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, ரைட்? நீங்க ஒரு 5 வருஷம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபைனான்சியல் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். அதை அனுபவிச்சிருவீங்க. அந்த அனுபவம் உங்களை வந்து பக்குவப்படுத்தும், உங்களை நெறிப்படுத்தும், உங்களுக்கு இன்னும் நிறைய கான்பிடன்ஸை கொடுக்கும். இன்னும் என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்களே தைரியமா செய்வீங்க. ஏன்னா 5 வருஷத்துல உங்க சம்பளம் 2 மடங்கு ஆயிரும் மினிமம். அப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து இன்னைக்கு சேவ் பண்ற தொகையை விட கணிசமா அதிகமா சேவ் பண்ணுவீங்க. அது 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் கூட ஆகலாம் சேவிங்ஸ். ஸோ இந்த ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 5வது வருஷத்துல இருந்து 10வது வருஷம் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ப்ரிசைஸாகவும் இருக்கும். இப்போ இன்னும் காம்பவுண்டிங் பெட்டரா நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பிக் நம்பர்ஸ் கண்ணுக்கு தெரியும். வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளால மாசம் 5,000 10,000 சேவ் பண்ண முடியுது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளால 50,000 சேவ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் 1 லட்சம் சேவ் பண்ண முடியுதுங்கிற போது 1 கோடிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு எட்டும் தூரத்துக்கு வந்துடும். அப்ப நீங்க 1 கோடியோட நிறுத்த மாட்டீங்க, இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க.
ஃபைனான்சியல் இன்வெஸ்டிங் பண்றவங்களுக்கும் ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் பார்க்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த தெளிவும் பார்வையும் நிச்சயமா பிசிக்கல் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கிடைக்காது. அதுவும் சின்னதா பண்ணி 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 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வளரும் போது நாளைக்கு பெருசா நம்ம ஏர்ன் பண்ணும்போது அதுலயும் நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணோங்கிற அந்த ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். சடனா நீ வந்து அந்த ஒரு ஸ்கில்ல வரவழைச்சிக்க வேண்டியதே இல்லை. இதை பண்ணாம ஒரு 10 வருஷம் காலம் தாழ்த்தினாங்கன்னா வெறும் கோல்டை வாங்கிக்கிட்டு இந்த ட்ரைட்ஸ் ஒருவன் வாழ்க்கையில வளரும் போது அவனுக்கு இருக்க வேண்டிய ட்ரைட்ஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. ஸோ ஃபைனான்சியல் இன்வெஸ்டிங் உங்களை வந்து நெறிப்படுத்தும், உங்களை வந்து இன்னும் மவுல்டு பண்ணும், பக்குவப்படுத்தும், இன்னும் பெரிய விஷயங்களுக்கு உங்களை தயார்படுத்தும். இன்னும் பெரிய விஷயங்களை செய்யும் போது நீங்க ரொம்ப கூலா அதை செய்வீங்க. அண்ட் இன்னும் அதுக்கும் மேல என்ன செய்யலான்ற ஒரு தேடல், இந்த ஹங்கர் வந்து ஒரு வேற லெவலா இருக்கும். அந்த வேற லெவல் ஹங்கருக்கு போனோம்னா நீங்க வந்து ஒரு சின்ன வட்டத்துல இருந்து வெளியே வரணும். வெளியே வந்தாதான் உங்களுக்கு இன்னொரு உலகம் இருக்குன்றது தெரியும். அந்த உலகத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அந்த உலகத்துல நீங்க கேர்ஃபுல்லா சரியான ஒரு ஸ்பேஸ்ல ஃபங்க்ஷன் பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதைத்தான் நீங்க வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய பேர் பண்றாங்க, ஆனா இன்னும் பெட்டரா பண்ண முடியும். இன்னும் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஃபோர்ஸ்குள்ள வரவங்க, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேலை செய்யறவங்க, அவங்க எல்லாம் அதை செய்யணும். நான் சொன்ன மாதிரி அந்த என்ஜிஓல வேலை பண்ணக்கூடிய லேடிஸ்லாம் ஒரு 5,000 2,000 வாட் எவர் ஃபைனான்சியலைஸ் பண்ணிக்கணும். தெரியல பண்ணாக்கா அவங்களுடைய லைஃப் மாறிடும். ஏன்னா ஃபைனான்சியலைசேஷன் வில் பி லைஃப் சேஞ்சிங். அதோடைய பலன் வந்து இன்னைக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. 20 இயர்ஸ் கழிச்சு தெரியும். அதுல நீங்க 10 வருஷத்தை விட்டீங்கன்னாக்கா இப்போ உங்க லைஃப்ல வந்து நீங்க அச்சீவ் பண்ண வேண்டியது அச்சீவ் பண்ணாம போகலாம். அது நடக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு நம்ம ஃபைனான்சியலைசேஷன் ஃபார் விமன் இவ்வளவு தீவிரமா பேசுறதுக்கு ரீசனே. இப்போ இதை பண்ணாதான் நாளைக்கு நம்ம வருந்த மாட்டோம். நாளைக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருப்போம். அந்த ஸ்பேஸ் நமக்கு பிடிச்சிருக்கோம், அங்கேருந்து நம்ம இன்னும் மேலே போகணும்னு யோசிப்போம். அந்த இடத்துல நிறைய பேர் வரணுங்கிறது தான் நம்மளோட ஐடியா. அதனால தான் நம்ம இந்த சப்ஜெக்ட் இங்கே பேசிட்டு இருக்கோம். So thanks for the answer, sir. It was very clear. So இப்போ இந்த வீடியோவை பார்க்குற பெண்கள் அவங்களோட ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டுக்கு, அந்த ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கைட் தேவைப்படும் கண்டிப்பா நினைப்பாங்க. அப்போ அவங்க யாரை ரீச் அவுட் பண்ணலாம்? அண்ட் நம்ம கோடீஸ்வரின்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பெஷலி ஃபார் விமன், பை த விமன் ஃபார் த விமன். ஸோ நமக்கு அவங்க ரீச் அவுட் பண்ணும்போது நம்ம எந்த வகையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறோம்? ஃபர்ஸ்ட்லி இதுல அவங்க உள்ள வரும்போது ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு எப்படி ஸ்லோவா ஒரு 2 lakhs சேர்க்கறது அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறோம். அங்கேருந்து படிப்படியா 5 லட்சம் 10 லட்சம் 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு போக போறாங்க. இது வந்து ஒரு டிராவல், இட்ஸ் அ ஜேர்னி வித் ஃபைனான்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் growth. இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் அவங்க இருக்கும்போது டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த சேஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். இது இன்னொரு இடத்துல கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா இது வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அந்த லெவலுக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும், நிறைய எஜுகேட் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். அப்போ நேச்சுரலி அதுல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களும் அந்த ஒரு ஓவரால் ரிசல்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணீங்கன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்களோட ஒரு புதிய தனி ஒரு உரையாடல் ஆரம்பிச்சு அந்த உரையாடல்ல இருந்து உங்க லைஃப் சேஞ்சிங் மூவ்ஸ் எல்லாம் பிளான் பண்ணலாம். சின்னதா வளர்ந்து பெரிய லெவலுக்கு வரலாம். ஏன்னா அதுதான் உண்மையான வளர்ச்சி. டேக் கேர்.